மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கீழடி ஆய்வு தொடர்பான அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு. கஜேந்திர சிங் ஷெகாவத் என்பவர் கலாச்சாரத்துறையின் அமைச்சர். அவர் ஒரு தீவிரமான RSS காரர். இன்னும் சொல்ல போனால் ஒரு வடிகட்டிய RSS தொண்டர், கலப்படமில்லாத ஒரு நபர். அவரிடத்தில் ஏதாவது பரிந்துரைக்கு போனால் வெளிப்படையாகவே நீங்கள் இங்கே அரசை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள், அப்புறம் என்ன பரிந்துரைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு RSS சிந்தனையாளர் அவர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களின் பிரதிநிதிகள், மக்கள் சார்பிலே பரிந்துரை எடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு நாகரிகம் கூட அவரிடத்தில் இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். தமிழர்களின் தொன்மை கீழடி ஆய்வறிக்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு நிறுவிய ஒரு ஆய்வகத்தில் இந்த அறிக்கை உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை. உலகளாவிய அளவில் இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற அமெரிக்க ஆய்வகத்தில்தான் இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கரிம சோதனை என்பார்கள், கார்பன் டேட்டிங். ஆங்கிலத்தில் AMS கார்பன் டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள். ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் கார்பன் டேட்டிங். இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரே மெத்தடாலஜி, ஒரே வழிமுறை, ஒரே ப்ராசஸ். அதற்கென்று நிறுவப்பட்டிருக்கிற ஒரு லேப், ஒரு ஆய்வகம், சோதனை செய்யக்கூடிய ஒரு ஆய்வகம். அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் என்பதனால் அது உயர்ந்தது என்று நாம் சொல்லவில்லை. உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆய்வகம். அவர்கள் இது போன்ற ஆய்வுகளில் கிடைக்கிற கரிமங்களை, அதாவது கார்பன், எலும்பு கரியாக மாறியிருக்கும், நெல் போன்ற தானியங்கள் எரிந்து கரியாக மாறியிருக்கும், மனிதனுடைய பல் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், தடயங்களில் மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வுக்கு பயன்படக்கூடிய, உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தடயங்களுள் ஒன்று பல். அது எரிந்து கரியாக மாறியிருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே மண்ணில் புதைந்து கிடக்கிற போது தெரியும். அப்படிப்பட்ட அந்த கரிமங்களை எடுத்து அதனுடைய காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆய்வு முறை, ரிசர்ச் மெத்தடாலஜி, உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஆய்வு முறை அதுதான் AMS கார்பன் டேட்டிங். அவர்கள்தான் இதை சர்டிஃபை செய்திருக்கிறார்கள். அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது. அந்த ஆய்வகத்தில் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் யாரும் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது, அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல. உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த ஆய்வகத்தில் கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ASI, தமிழ்நாடு அரசு அல்ல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனம் தான் அதற்கான அனுமதியை தருகிறது, பர்மிஷன். தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது. அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக அங்கு கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனையை செய்துவிட முடியாது. இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்கிறது, பன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன, நடைமுறைகள் இருக்கின்றன.
ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை பின்பற்றிதான் கீழடியில் செய்யப்பட்ட 11வது அடுக்கு, ஒவ்வொரு லேயரா எடுக்கிறதுல 11வது அடுக்கு, அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த ஆய்வில் தான் இது கிமு 6ஆம் நூற்றாண்டு, இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது, அதை பொய் என்று நிரூபிக்கிறது. எல்லா தலங்களிலும் ஆரியர்கள் தான் சாதனை படைத்திருக்கிறார்கள், முந்தையவர்கள், முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில், ஒரு ஆய்வில் பொடிப்படியாக சிதறுகின்றன. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் இந்தியர்கள் தான். ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினைதான் இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவை என்று. ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான். எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் PhD தான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜியை சென்னையில் பண்ணாலும் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டெல்லி JNUவில் பண்ணாலும் அதுதான் ஃபாலோ பண்ணணும். சாம்பிள் எடுக்கிறது எப்படி, ரேண்டமாக எடுக்கிறதா, 100% எடுக்கிறதா, ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க. அதை எப்படி ஆய்வு செய்து புள்ளியியல் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதை யாரும் மீற முடியாது. அவரவர் விருப்பம் போல ஒரு PhD பண்ண முடியாது. அதுபோல்தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா என்னென்ன நீ பட்டியல் போடு. இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும், நீ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலை, பின்பற்றவில்லை, ஒரு 2 நடைமுறைகளைத்தான் நீ பின்பற்றி இருக்கிறாய், இன்னும் 4 நடைமுறைகள் எஞ்சி இருக்கின்றன, அந்த 4 நடைமுறைகளை நீ பின்பற்று, அல்லது 5 நடைமுறைகளை பின்பற்றி இருக்கிறாய், 6வது நடைமுறையும் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல். ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு ஆதாரம் தேவை, சயின்டிஃபிக் பேஸ்ட் எவிடன்சஸ் எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். உலகியல் அளவு அடிப்படையிலே எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவோ, உலக நாடுகள் எந்த நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனவோ அந்த நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தமிழர் அல்லாத தொல்லியல் வல்லுநர்கள், அறிவியல் வல்லுநர்கள் உறுதி செய்திருப்பது இங்கே கிடைத்திருக்கிற இந்த அரிய பொருள்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு, 2500 ஆண்டுகளுக்கு 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது. தமிழுடைய தோற்றம், அவருடைய மொழியின் தோற்றம் என்பது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் சயின்ஸ் அடிப்படையிலே, அறிவியல் அடிப்படையிலே, தொல்லியல் அறிவியல் அடிப்படையிலே 2600 ஆண்டுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதற்கு முன்பும் தமிழன் வாழ்ந்தான், அதற்கு முன்பும் தமிழ் இருந்தது, அதற்கு முன்பும் அவன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதை இவையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக இந்திய அரசியல் தமிழர்கள் தமிழர் அல்லாதவர்கள் என்கிற அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தமிழர்கள் என்பதைத்தான் நம்முடைய அறிவியல் அல்லது வரலாற்றியல் வல்லுநர்கள் திராவிடம் என்ற அடையாளத்தோடு இணைத்து ஆரியத்தை வேறுபடுத்தி காட்டினார்கள். திராவிடம் வேறு, தமிழ் வேறு என்று சிலர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான் அஜெண்டா. அதனால் இப்படி உளறுகிறார்கள். திமுகவை எதிர்ப்பது எதிர்த்து விட்டு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. திமுக எதிர்ப்பு என்பது தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான், சனாதன தேசியத்தை எதிர்ப்பதுதான், இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பதுதான். அதுதான் உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும். ஆனால் வெறும் திமுக எதிர்ப்பையே தமிழ் தேசியம் என்ற ஒரு போலியான அரசியலை இங்கே முன்வைக்கிறார்கள். ஆகவே ஆரியன் சிவிலைசேஷன் என்பதற்கு நேர் எதிரானது திராவிடியன் சிவிலைசேஷன் என்பதுதான். அதுதான் அன்றைக்கு அந்த அடையாளத்தில் தமிழர்களின் தொன்மையை உறுதிப்படுத்தினார்கள். கீழடியில் 2 செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. ஒன்று, தமிழர்கள் 2300 ஆண்டே வைத்துக் கொண்டால் கூட, கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொண்டால் கூட, அப்போதே நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்தவர்கள் இவர்கள். அர்பனைசேஷன் என்பது வளர்ந்திருக்கிறது. சுடுமண் குழாய்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கழிவு நீர் சாக்கடையை உருவாக்கி இருக்கிறார்கள். இரும்பு போன்ற பொருள்களை எல்லாம் பயன்படுத்த அப்போதே அந்த நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. இரும்பை உருக்கி அந்த தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஃபர்னேஸ் முறை, அந்த உலை வைக்கிற முறை, அது அன்றைக்கு அந்த அளவுக்கு சயின்ஸ் அன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இரும்பு தாதுவை எடுத்து, பாக்சைட் என்கிற அந்த தாதுவை எடுத்து அதிலிருந்து இரும்பை தனியே பிரித்தெடுக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்பது அன்றைக்கே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நாகரிகத்தை அவர்கள் எட்டி இருக்கிறார்கள். அந்த 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் அதற்கு முன்பு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலாவது அது ஒரு தொடர் வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சியை பெற்றுதான் அந்த இடத்திற்கு அது வந்திருக்க முடியும். ஒரு எவால்யூஷன் என்பது வளர்ச்சியிலே முக்கியமானது. திடுமென ஒன்று சுயம்புவாக ஒரு நிலையை, ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் என்பதை எட்ட முடியாது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எவால்யூஷன் என்பது இருக்கிறது, பரிணாம வளர்ச்சி என்பது இருக்கிறது. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நகர்ப்புற நாகரிகம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறது என்று பொருள். அப்போதே பானை ஓடுகளில் நம்முடைய எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன என்றால், அந்த வாக்கிய முறைகள் இலக்கணப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மொழி அதற்கு முன்னால் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது இலக்கிய வளத்தையும் பெற்றிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆகவே மொழியால் சமஸ்கிருதத்திற்கு முந்தியது தமிழ் மொழி வரலாற்றில். நாகரிகத்தால் இவர்கள் இதுவரையில் சொல்லிக் கொண்டிருந்த ஆரிய நாகரிகத்தை முந்தையது தமிழர் நாகரிகம் என்பதை கீழடி உறுதிப்படுத்துகிறது. தொன்மை என்பதுதான் இதிலே மிக முக்கியமானது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த யுத்தம் இன்னும் தொடரும். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிவிட்டு இந்துக்களாக மாறுங்கள் என்றவன் 19 ஒரு முழக்கத்தை வைக்கிறான். இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு என்ற பிரச்சாரத்தை மேற்கொள்கிறான். மத அடிப்படையிலே, கடவுள் நம்பிக்கை அடிப்படையிலே எல்லா வரலாற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இவர்களை இந்த மாய்மால அரசியலில் வீழ்த்திவிடலாம் என்று அவன் கணக்கு போடுகிறான். அதிலே ஒரு உத்திதான் இப்போது முருகர் பக்தர் மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? எப்படி அந்த சதிகளை நாம் முறியடிக்க போகிறோம்? இதுதான் நம் முன்னால் இருக்கிற சவால். இந்த அடிப்படையில் தான் தமிழர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. எனவே இவர்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணா மேலே இருக்கிற வெறுப்பால் இதை திருப்பி அனுப்பிவிட்டதாக நாம் கருதிவிட முடியாது. ஒட்டுமொத்த தமிழரின் தொன்மையை நிலைநாட்ட நாம் போராடுகிறோம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு தற்காலிகமான பின்னடைவாக இருக்க முடியுமே தவிர அவர்களால் வெற்றி பெற முடியாது. வரலாறு வரலாறு தான், அறிவியல் அறிவியல் தான். அதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, மாற்ற முடியாது. இடைக்காலமாக திரிபுவாதம் செய்ய முடியும், அவ்வளவுதான். வரலாற்றை இடைக்காலமாக திரிபுவாதம் செய்ய முடியும், ஆனால் உண்மையை மறைக்க முடியாது. அறிவியலை இடைக்காலமாக தள்ளி போட முடியும். இல்லை இல்லை, எங்க நாகரிகம் தான் முந்தையது,
உங்கள் நாகரிகத்திற்கு எந்த அடையாளமும் இல்லை, ஆதாரம் இல்லை என்று தள்ளி போட முடியும் கையிலே ஆட்சி அதிகாரம் இருப்பதனால். இது நிரந்தரமானதல்ல. மக்கள் நினைத்தால் தூக்கி எறிவார்கள். அந்த காலம் நெருங்க போகிறது. ஆகவே அப்போது அறிவியலாக வெளிப்படும். எனவே கீழடி ஆய்வு அறிக்கையை உடனடியாக இந்திய அரசு அதிகாரபூர்வமாக ஏற்று அறிவிக்க வேண்டும், அதை வெளியிட வேண்டும். அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும். தூக்கி அடிச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து அங்க அடிச்சாங்க, அங்கிருந்து இப்ப இன்னொரு இடத்துக்கு அடிச்சிருக்காங்க. அவருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய மன உறுதிக்கு, அவருடைய போர்க்குணத்துக்கு எம்முடைய பாராட்டுகள். அதிலிருந்து அவர் பின்வாங்கல. நீ சொல்றபடி நாங்கள் செய்கிறேங்க, எனக்கு பதவி இந்த இடம் போதும், இந்த போஸ்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு அவர் நினைக்கல. நான் ஏன் நீ நினைக்கிற மாதிரி மாற்றி கொடுக்கணும் என்று எதிர்த்து போரிடுகிற ஒரு துணிச்சல், இந்த அரசியல் புரிதல், இந்த கொள்கை பிடிப்பு, அவரை இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். அடுத்து வைகை நதிக்கரையின் ஓரத்தில் இதுவரையில் 293 இடங்களை ஏஎஸ்ஐ துறை அடையாளம் கண்டிருக்கிறது. ஆய்வுக்குரிய பகுதிகள் என்று, சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பகுதிகள் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் 3 இடங்களை தான் இப்போ தேர்வு பண்ணி அதில் ஒரு இடம் தான் கீழடி. இன்னும் 290 இடங்களை நம்ம அகழ்வாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அகழாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அதே கரிம சோதனைக்கான ஆய்வகத்தை நாமே இங்கு உருவாக்கலாம். அதற்கு செலவு 40 to 45 கோடி ரூபாய் தான். அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து கார்பன் டேட்டிங்கான லெபார்டரி ஒன்றை இங்கே அமைக்க வேண்டும். நாம் செய்து கொண்டே இருப்போம். அறிக்கை தயாராகிட்டு இருக்கோம். அப்ரூவல் பண்ணுறதுக்கு அவன் அப்ரூவல் பண்ணட்டும் ஏஎஸ்ஐ. ஆனால் நமக்கு இந்த 290 இடத்துல ஆய்வு பண்ணணும். அது ஏஎஸ்ஐ வந்து பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கார்பன் டேட்டிங் லெபார்டரி, கரிம சோதனைக்கான ஆய்வகத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து, என்றும் தமிழர்களின் போர் பின்வாங்கப்படாது, தோற்று போகாது, வெற்றி பெறும் என்பதை சொல்லி, தமிழர் தலைவர் இந்த போராட்டத்தை எப்போதும் போல் வழிநடத்துவார் என்பதை சொல்லி, அவருக்கு நாங்கள் என்றென்றும் உற்ற துணையாக நிற்போம். இந்த யுத்தத்தில், பெரியாரியம் முன்னெடுக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை மறுபடியும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, விமானம் பிடிக்க செல்ல வேண்டும் என்பதனால் இடையிலே விடைபெறுகிறேன். பொறுத்தருள வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.